வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 6420 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் உள்ளது. 6360 மற்றும் 6320 6260 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட் பையிங்கில் மேலே போயிருக்கு. 6437 அப்படின்ற ஹை வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 6420 3 முறை ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 6420 ப்ரைஸை மேலே போக விடாமல் தடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் மேலே போக முடியாமல் மறுபடியும் 6420 திருப்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. பாருங்கள், தொடர்ந்து 6420 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்றது தெளிவாக நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. போக முடியாத காரணத்தினால இறுதியாக 6390 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. நேற்று வந்து நம்ம க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்திருக்கு. ஆனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ஒரு பெரிய நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனையும் கொடுக்கல. இந்த இடத்துல தான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட்லேயும் நமக்கு ஒன்றும் பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலை. கடைசியாக எங்கன்னா 6414 க்ரூட் ஆயில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் பார்த்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு சின்ன புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங்கை விட ஈக்குவலாக க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டுக்கும் வரும். இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 6410 6400 வரைக்கும் உள்ளே எங்கேயாவது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது காட்டுது. ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், ஓப்பனிங் ப்ரெடிக்ஷனில். ஏன்னா இந்த ருப்பி டாலர் வேரியேஷனால் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் ஓரளவு மாற்றம் இருக்கலாம். நம்மளோட இன்றைய திட்டம் என்னென்னா, கடந்த 2 நாளாக நம்ம பார்த்துட்டோம் 6420 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி 6420 26க்கு மேலே க்ரூட் ஆயில் போய் நம்ம குட்விலோட சார்ட்டிங்லும் ஓரளவு சாதகமாக பையிங்க்கு இண்டிகேஷன் கொடுத்ததுன்னா நீங்கள் பையிங் எடுக்கலாம், பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஓரளவு தற்காலிகமாக ஒரு ஷார்ட் டேர்மில் கீழே வந்து ஒவ்வொரு முக்கியமான சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்தந்த சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். எது வரைக்கும் பை பண்ணாலும் 6260 வரைக்கும் தான் மார்க்கெட்டில் பை பண்ணலாம். அப்படி நீங்கள் பை பண்ணுறப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ணுறப்ப ஓரளவு கம்மியான ப்ராஃபிட், ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தாலே நீங்கள் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் ஓரளவு ஒரு கன்சாலிடேஷன் காட்டும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். 6420 26க்கு மேலே போயிடுச்சுன்னா ஓரளவு ஸ்ட்ராங்கான பையிங் இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2 நாளாக பார்த்தோம் 6420 மேலே மார்க்கெட்டை வாங்குறதுக்கு பையர்ஸ் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் என்னென்னா ஒவ்வொரு சப்போர்ட்டை தொடர்றப்போ மறுபடியும் நிறைய பையர்ஸை சேர்த்து திருப்பி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.